ஒரு வீட்டில் கடிகாரம் வைக்கக்கூடிய அந்த வாஸ்து திசை என்ன மேம்? கடிகாரம் வைக்கக்கூடியது முதல்ல வைக்க வேண்டிய இடம் மேற்கு திசை அல்லது வடக்கு திசை வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய கடிகாரம் சூரியனை மையமாக வச்சு தான் நம்மளுக்கு கால அளவு சுழற்சி. புத்துணர்ச்சியோட இருக்க இடத்தில் கடிகார பார்வைகள் இருக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால மேற்க வைங்க சொன்னது. மேற்குங்கிறது சனிங்கிறது நம்மளுடைய ஆயுள் காரகன், நம்மளுடைய வேலை சுறுசுறுப்பு எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதனால அந்த பக்கத்துல வச்சுட்டு நீங்க பண்ணலாம். ஆனா ஒவ்வொருத்தருடைய ஜாதக ரீதியாகவும் முக்காவாசி எடுக்கணும். ஏன்னா சனி செலவுக்கு சரியா வேலை செய்யாது. இப்போ இருக்கக்கூடிய கடிகாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து திசை எல்லாமே பொருந்தும். ஆனால் இதுக்கு முன்னாடி பழங்காலங்களில் நீர் கடிகாரம் ஆகட்டும், மணல் கடிகாரம், அப்புறம் சூரியனையே கடிகாரமாக பயன்படுத்திய காலங்கள்லாம் இருக்கு. நீர் கடிகாரம் அதெல்லாம் வளர்ச்சிக்கான விஷயம் உறவு மேல பற்றிருக்கும். அவங்க வடமேற்குல வச்சு அந்த கடிகாரத்தை பயன்படுத்தலாம், வடக்கு வடமேற்குல பயன்படுத்தலாம். அந்த சவுண்ட் நிமிட சவுண்டு கேட்கறது நம்மளுக்கு நிறைய உயிர் ஆபத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வலது கையில் கெட்டும் பெண்கள் ஒரு பொறுப்பு, தலைமை எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல எடுக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். அப்படிங்கிற ஒரு ஆணுக்கு நிகரான ஒரு பெண் ஒரு சபையில நின்று பேசுறான ஒரு தைரியமா அப்படி பேசும் பெண்களுக்கு அந்த வலது கை வாட்ச் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனால் நான் சாதாரண நம்ம குடும்பத்தில் ஒரு ரன் பண்ற எனக்கு குடும்ப வாழ்க்கையோடு எனக்கு குடும்பமும் நல்லா இருக்கணும், நான் பொது வாழ்க்கையிலும் இருக்கணும்னா இடது கையில் கட்டுவது சிறப்பாக இருக்கும். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தை காட்டக்கூடிய அந்த கடிகாரம் இன்னும் அது மதிப்பு மிக்கது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கடிகாரத்தை நம்ம எந்த திசையில வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படின்றது குறித்த நிறைய ஒரு கேள்விகள் நம்மளுடைய நேயர்களுக்கு இருந்துச்சு. அந்த கேள்விகளுக்கான விளக்கம் தான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்க போறோம் மேம். ஒரு வீட்டுல கடிகாரம் வைக்கக்கூடிய அந்த வாஸ்து திசை என்ன மேம்? கடிகாரம் வைக்கக்கூடியது முதல்ல வைக்க வேண்டிய இடம் மேற்கு திசை அல்லது வடக்கு திசை வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய கடிகாரம் சூரியனை மையமாக வச்சு தான் நம்மளுக்கு கால அளவு சுழற்சி சொல்லுறாங்க. அந்த சூரியன் உதயமாகிறத வைத்து அப்புறம் சூரியன் மிட் நைட்டில் உச்சி பொழுது நிற்கும் போது 12 மணி அப்படி சொல்லிட்டு அந்த நிழல்களை வைத்து, சூரியனுடைய நிழல்களை வைத்து நம்ம கால அளவு சொல்லுகிறோம். அதனால நம்மளுக்கு மேற்கு திசையில் வச்சு அந்த சூரியனை பார்க்கும்போது கால அளவு அப்சர்வாக கரெக்டாக எடுத்துக்கிட முடியும். இந்த கால அளவு நம்மளுடைய வாழ்நாளின் ஆயுள் காலத்தையும் குறிக்கும். நம்ம ஒரு வீட்டினுடைய கடிகார தன்மையை வைத்து ஒருவருடைய ஆயுள் காலமும் எடுத்துடலாம். அதனால கடிகாரங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு நாளினுடைய ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் அந்த கடிகாரத்தை பார்த்தா ஒவ்வொரு செயலும் செய்கிறோம். அந்த கடிகார தன்மைக்கு தக்கன சில வீட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைப்பாங்க. கடிகாரத்தை ஃபாஸ்ட்டாக வைக்கும்போது அந்த வீட்டினுடைய உள்ளவங்க அவங்க மைண்ட் செட் என்னென்னா ஸ்பீடாக எல்லா வேலையும் கரெக்டாக முடிக்கணும் அந்த மாதிரி இருக்கும். சில வீட்டில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வச்சாலும் அந்த கடிகாரம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாயிரும். ஏன்னா அங்கே கொஞ்சம் மந்தமான ஆட்கள் உருவாக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எவ்வளோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சாலும் அந்த மந்தத்தன்மை அவங்ககிட்ட மாறாது. அதனால இந்த கடிகாரத்தினுடைய அந்த சில பேர் கரெக்டாக அந்த டயத்துக்கே வைப்பாங்க. அவங்க ஃபங்க்சுவாலிட்டி கரெக்டாக கீப் அப் பண்ணுவாங்க. அதான் ஃபாஸ்ட்டாக வைக்கிறவங்க ஃபங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்ணுறதை விட அதை விட அதிகமான ஒரு கரெக்டாக ஒரு 7 மணிக்கு போக வேண்டியதை 6:30 போய் அவங்க உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கணும். அவங்களுக்கு ஒரு இது. ஆனால் கரெக்ட் டயத்துக்கு போகிறவங்க அந்த டைமை முன்ன பின்ன கரெக்டாக அப்படி நகர்த்தல மாட்டாங்க. என்ன டைம் இருக்குதோ அதை அப்சர்வ் பண்ணி கரெக்டாக அந்த டயத்துக்கு போகிற தன்மை அந்த கடிகாரம் ஒரு வீட்டில் இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் ஒருத்தருடைய முழு ஆயுள் காலத்தை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது. ஒரு கடிகாரம் சூரியனை குறிக்குது அப்படின்னு சொன்னீங்க. சூரியன் உதயமாகிற திசை அப்படின்னு பார்த்தாலே கிழக்கு தான். சூரியனுக்கான திசையே கிழக்கு தான். ஆனால் ஒரு கடிகாரத்தை வைக்கும் பொழுது மேற்கு அல்லது வடக்குல வைக்கணும்னு சொல்றீங்களா? அது எப்படி சாத்தியமா? கிழக்கும் வைக்கலாம், ஆனால் தெற்க மட்டும் தான் வைக்கக்கூடாது. ஏன்னா சனி அதாவது நம்ம அங்கே கிழக்க சனி மேற்கு வைக்கும்போது சூரியனை பார்த்து அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறது. சூரியனுடைய உதயத்திலேருந்து பார்க்குற திசையை நம்ம எடுக்கும்போது தான். நீங்கள் கிழக்க வச்சிங்கன்னா அஸ்தமான திசையிலேருந்து பார்க்கும். சூரியன் நீங்கள் சூரியன் இருக்கிற திசையில் கடிகாரத்தை மாற்றினீங்கன்னா அது திசை பார்த்தீங்கன்னா அது கடிகாரம் அஸ்தமான திசையிலேருந்து கடிகாரம் சுழற்சி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம
வந்து உதய திசையிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் வந்து நம்மளுக்கு கிரியேட்டிவிட்டியான ஒரு காலை எழுதில் நம்ம இருக்கிற பிரிஸ்கும் மாலையில் நம்மளுக்கு இருக்க சோர்வும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த புத்துணர்ச்சியோடு இருக்க இடத்தில் கடிகாரம் பார்வைகள் இருக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மேற்க வைங்க சொன்னது. மேற்குங்கிறது சனிங்கிறது நம்மளுடைய ஆயுள் காரகன், நம்மளுடைய வேலை சுறுசுறுப்பு எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதனால அந்த பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொருத்தருடைய ஜாதக ரீதியாகவும் முக்கால்வாசி எடுக்கணும். ஏன்னா சனி சில பேருக்கு சரியாக வேலை செய்யாது. சனி சில பேருக்கு சனிக்கு எதுவாக இருக்கலாம், இல்லாட்டா சனி நீச்சமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மேற்கு திசை ஒத்து வராது. அவங்க வந்து கிழக்கு அல்லது வடக்கு வைக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய கடிகாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து திசை எல்லாமே பொருந்தும். ஆனால் இதுக்கு முன்னாடி பழங்காலங்களில் வந்து நீர் கடிகாரம் ஆகட்டும், மணல் கடிகாரம், அப்புறம் சூரியனே கடிகாரமாக பயன்படுத்திய காலங்கள்லாம் இருக்கு. அந்த காலங்களில் எந்த வாஸ்துப்படி அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க மேம் கடிகார திசையை? அதாவது மணல் வச்சு எடுக்கிற கடிகாரம் வந்து நம்ம இப்படி கவுத்தி வச்சு இந்த இது மாதிரி வச்சிருப்பாங்க, உடுக்கைக்குள்ள தன்மை மாதிரி இருக்கும். அந்த இதுவும் அது வந்து ஈர்ப்புக்குள்ளது. அதாவது நம்ம மணல் கடிகாரம் வச்சு பயன்படுத்துறவங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஈர்ப்பு சக்தினா இந்த உலகியல் மேல் பற்று, ஆசைகள் நிறைந்தது, பொன் பொருள் மேல ஆசை, இதெல்லாம் இருக்கிற காலத்தில் தான் மணல் கடிகாரம் வேலை செஞ்சிருக்கும். அந்த மணல் கடிகாரம் வந்து தென்மேற்கு தெற்கு அந்த சைடு வைக்கும்போது சிறப்பாக இருக்கும் மணல் கடிகாரத்தை. மணல் கடிகாரத்துக்கு ஓசை கிடையாது. அதனால அது வந்து நம்ம வந்து அது பாட்டுக்கு அது ஓசை இல்லாதனால நம்ம தெற்கு தென்மேற்குல வைக்கலாம். அதனாலதான் இங்க வந்து ஆசைகள் நிரம்ப பெற்றவர்கள் மணல் கடிகாரத்தை யூஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் வந்து நீர் கடிகாரம் அதெல்லாம் வந்து வளர்ச்சிக்கான விஷயம், உறவு மேல பற்றிருக்கும். அவங்க வந்து வடமேற்குல வச்சு அந்த கடிகாரத்தை பயன்படுத்தலாம், வடக்கு வடமேற்குல பயன்படுத்தலாம். அதனால மணல் கடிகாரமாக இருந்தால் தெற்கு பயன்படுத்த சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம நிறைய பேய் படங்கள்லாம் பார்த்துருப்போம். அந்த படங்கள்ல வந்து பேய் வர்றதுக்கான அந்த அறிகுறியா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நிசப்தமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த கடிகாரத்தோட டிக் 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 அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். இது வந்து இந்த ஓசை வந்து ஒரு அபாய அறிகுறி அப்படின்ற நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கு. அந்த ஓசை வீட்டுல கேட்கறது நல்லதா மேம்? கடிகார ஓசை வீட்டுல அதான் நம்ம நைட்டே நம்ம சாதாரண தூங்கும் போதே அந்த கடிகார சவுண்டு வந்து நம்மளை வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் தெற்கு திசையில் வைக்காதீங்க. அந்த சவுண்டு கொடுக்கலையே டிக் டிக் டிக்குன்னு அந்த மணிகார் அந்த சவுண்டு நிமிட சவுண்டு கேட்கறது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய உயிர் ஆபத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அந்த டிக் டிக் சவுண்டு தான் நம்மளுக்கு வந்து அந்த தெற்கு திசையில் தான் யமதர்மன் வாழும் இடமாக இருக்கும். அந்த யமதர்மன் வந்து அதுக்காகவே நம்ம யமதர்மன் மேலே எழும்பக்கூடாதுன்னே தெற்கு திசையை உயர்வாக வைங்க அப்படிமோ, தெற்கு தென்மேற்கில் கொஞ்சம் உயர்த்தி வைங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிம்போம். அப்படிங்கும்போது அந்த யமன் இருக்கிற திசையில் அவனை வந்து தட்டி தட்டி எழுப்புற மாதிரி எல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்போம். தூங்குறது அவனுக்கு இன்னுமே பிடிக்கும். தூக்கத்தில் ஒருத்தரை வந்து தூக்கத்தில் உயிரெடுக்கிறது எம்மனுக்கு வந்து அதுவும் நம்மளுக்கும் ரொம்ப பிடிக்கும் தான். நம்மளுக்கு தூக்கத்திலே போற, அதனால அந்த தூக்கத்தில் அவன் நடமாட்டத்தை நம்ம எழுப்பக்கூடாது. அதுவும் இரவு நேரம் வந்து ரொம்ப மாந்திரிகங்கள் அதுகளுக்கெல்லாம் ரொம்ப சிறந்த இடம். அப்போது அந்த இடத்துல நம்ம டக் டக்குன்னு சவுண்டு கேட்கும்போது இந்த தாந்திரிகம் துருசக்திகள் எல்லாமே ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். அதனால அந்த நேரத்தில் தெற்கு திசையில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது. நீர் கடிகாரங்கள், இந்த மணல் கடிகாரம், இதை தாண்டி ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு கடிகாரம் வந்து சுவர் கடிகாரமாக இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி நம்ம உலகம் வளர்ச்சி அடைகிற நிலையில் நமக்கு எந்தெந்த வடிவங்கள்ல பிடிக்குதோ அந்த வடிவங்கள்ல நம்ம இப்போ கடிகாரங்களை செஞ்சு வச்சுக்கிறோம், ஆர்டர் கொடுத்து பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி செய்யலாமா, இல்ல அந்த வட்ட வடிவ கடிகாரம் மட்டும்தான் நம்ம சுவர் கடிகாரமா பயன்படுத்தணுமா மேம்? அதாவது வட்ட வடிவ கடிகாரம் வந்து நம்மளுக்கு ஒரு சுழற்சி, அதாவது பூமி வந்து சுழண்டு கொண்டே இருப்பது வட்ட வடிவமா, அதெல்லாமே அந்த நீள்வட்டம் வட்டம் இதெல்லாமே இந்த பூமி தத்துவத்தை எடுத்து கூறுவதாக இருக்கும். எங்க தொடங்கணுமோ அங்க முடிவும் நம்மளுக்கு அதுதான், தொடக்கமும் முடிவும் ஒரே இடம் அப்படிங்கிறது வட்ட வடிவம். இது வந்து கால நிர்ணயத்தை அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த வட்ட கடிகாரம். ஆனா சில பேர் நங்கூரம் மாதிரி ஒரு கடிகாரம் வைப்பாங்க, அது ரொம்ப வலிமையானது. ஒரு வேலையே ஒரு பிடிவாதமாக நான் அந்த வேலையை செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு நங்கூரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால நங்கூரம் இருக்கிற கடிகாரத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நிலைப்பாடான ஒரு கொள்கையை வச்சு அதை அச்சீவ் பண்ணிடுவாங்க. அதனால நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இல்லை, ஒரு சரியான ஒரு ஃபோக்கஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நங்கூர கடிகாரங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் மான் போன்ற அமைப்புள்ள கடிகாரங்கள் பயன்படுத்துவதும்
சிறப்பாக இருக்கும். அதுவுமே நம்மளுக்கு வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு இளமை புத்துணர்வோட தன்மை இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஒரு தைரியமும் இருக்கணும். அதுக்கு இந்த மான் கடிகாரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு இது வந்து நம்ம பயன்படுத்த அவுள் கடிகாரம் வைக்கலாம். இதெல்லாமே நமக்கு நன்மையை தரக்கூடியதாக தான் இருக்கும். ஆனா ஆயுதங்களோ டிக் டிக்னு இந்த இப்படி இப்படி அடிக்கிற ஒரு வால் போன்ற அமைப்பு நடுவுல அதெல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதுவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவான பலனை கொடுக்கும். அதே சமயம் வந்து இந்த இப்படி 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 ஆடும் தெரியுமா, அப்படி நல்லா உயரத்தை கூட்டிட்டு போயிட்டு மேல இருந்து தள்ளி விடுற தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த இப்படி தொங்க விட்டு இப்படி இப்படி ஆடுற கடிகாரம் வந்து. அதனால அந்த மாதிரி கடிகாரம் வைக்கும் போதும் கவனமா, எவ்வளவு நல்ல ஹை பீச்சுக்கு போனோன்னு டக்குன்னு அங்கிருந்து மேலே குதிச்சா நமக்கு எவ்வளோ வலிக்குமோ அந்த மாதிரி வலியை கொடுக்கக்கூடியது. அதனால நம்ம அந்த கடிகாரம் பயன்பாடு வந்து உயர்ந்த நிலைக்கு போகணுன்னா அந்த கடிகாரத்தை பயன்படுத்துங்க. ஆனால் ஓரளவு ரீச் தொட்டு இன்னும் உயரணும்னு சொல்லிட்டு அந்த கடிகாரத்தை நிரந்தரமாக வைக்காமல் டக்குன்னு அந்த கடிகாரத்தை மாற்றிடுங்க. மாற்றிட்டிங்கன்னா அந்த விழும் தன்மை வந்து கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ நேரமில்லை அப்படின்னு ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கடிகாரமே வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி இல்லை பேட்டரி காலியாகி அது ரிப்பேர் ஆகி நின்று இருக்கும். ஆனா அதை பாக்குறது கூட நேரம் இல்லாம அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நின்ற கடிகாரங்களை நம்ம பயன்படுத்துறது சரியா மேம்? நின்ற கடிகாரம் வீட்டுல இருக்கவே கூடாது. வீட்டின் குடும்ப தலைவனுக்கு ஆபத்து அப்படிங்கிறது அர்த்தம். வீட்டுல நின்ற கடிகாரம் இருந்துச்சுன்னா அந்த உங்க வீட்டுல நிர்வகிக்கும் தலைவன் வந்து ஏதோ உயிர் ஆபத்துல இருக்கிறாரு, இல்லாட்டா நோய் நொடியில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு, நிரந்தர நோயாக மாறப்போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதனால நின்ற கடிகாரம், அதாவது ஓடிக்கிட்ட கடிகாரம் நின்றுகிட்டு இருக்கு, அழகா இருக்கு, அதை தூக்கி எறிய மனசு இல்லை அப்படி சொல்றவங்க வந்து தயவு பண்ணி அழகை விட அங்க ஆயில் வந்து பங்கமாக போகுதுங்கிறது முக்கியமானது. அதனால அந்த மாதிரி கடிகாரங்களை எடுத்துருங்க. அது முக்காவாசி வந்து நின்ற கடிகாரம் மேற்கு திசையில இருந்தா அது ரொம்ப உயிராபத்தை கொடுக்கும். மேற்கு தெற்குலாம் இருந்தால் உயிராபத்துக்குரியதாக இருக்கும். அதனால நின்ற கடிகாரம் இருந்தால் எடுத்துருங்க. அது இப்போ சுவர் கடிகாரங்களுக்கு வந்து நம்ம வாஸ்து பார்த்து எந்த திசையில வைக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து நம்ம அந்த கடிகாரத்தை வைக்கிறோம். ஆனா கை கடிகாரங்கள் கட்டுறோம், இதுக்கு வந்து திசையே இருக்காது. ஒண்ணு வலதுல கட்டணும் இல்லைன்னா இடதுல கட்டணும். இதுல எப்படி திசை பார்க்க முடியும் மேம்? கை கடிகாரம் கட்டுறதுக்கான அந்த வழிமுறை என்ன? வாட்சி வந்து நம்ம உடம்புல கட்டுறோம், அது உடம்புல வந்து திசைகள் இருக்காது. அது வந்து வலது இடது அப்படி சொல்லிட்டு 2 பிரிவுகள் இருக்குது. வலது பிரிவு வந்து சூரிய தன்மையும், இடது பிரிவு வந்து சந்திர தன்மையும் உடையது. வலது பக்கம் ஆண்கள் கெட்டும் போது ஆண் தன்மை அதிகமாக இருக்கும். அதான் சூரியனுடைய பவர் அதிகமாக இருக்கிறவங்க வந்து வலது பக்கம் கட்டுவாங்க. வலது பக்கம் ஆண்கள் கட்டுவாங்க, இடது பக்கம் பெண்கள் கட்டுவாங்க. இப்போ வலது பக்கம் கெட்டுற ஆண்கள் வந்து ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா இதா இருப்பாங்க. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த வாட்ச் வந்து வலது பக்கம் வாட்ச் கெட்டணுமாங்கிற கொஸ்டின் வேற எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா நான் வந்து வாட்ச் வந்து நேரம் பார்க்கறதுக்கு தானே, நான் தான் செல்ஃபோன் வச்சிருக்கேனே, செல்ஃபோன்ல நேரத்தை பார்த்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஆனால் வாட்ச் வந்து எல்லார் கையிலும் இருப்பது மிக மிக முக்கியமானது. ஏன்னா அந்த வாட்சில் வந்து காந்தம் வந்து இருக்கும். அந்த காந்தம் இருக்கும்போது காந்தம் வந்து நம்மளோட உடம்புல வந்து அவ்வளோ ஈர்ப்பு சக்தி, உடல் ரத்த ஓட்டம் எல்லாத்தையும் சீரமைக்கக்கூடிய மிகப்பெரிய காந்தம் தான் எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை. அது வந்து நம்ம உடல்ல தொட்டுக்கிட்டே இருப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால அந்த காந்த தன்மை உடைய அந்த வாட்சை வந்து நம்ம கெட்டுவது ரொம்ப நல்லது. அது ஓடலையோ ஆனால் கெட்டணும், வாட்ச் கண்டிப்பாக கெட்டுங்க. கெட்டிட்டு அதில் நேரம் பார்க்கும்போது உங்கள் கைக்கும் கண்ணுக்கும் வந்து ரொம்ப பவர் உண்டு. நீங்கள் கையில் கட்டி வாட்சை வந்து நீங்கள் இது பண்ணும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாதாரண வளையல் போட்டு 2 பக்கம் வளையல் போட்டுறதை விட ஒரு வாட்ச் கெட்டு ஒரு வேலைக்கு போகும்போது அதுக்குள்ள கம்பீரங்கள், அது வந்து தோற்ற பொழிவே வேறமா இருக்கும். அந்த சூரியனுடைய தன்மை அவ்வளோ அழகா ப்ரௌடா தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால அந்த வாட்ச் பெண்கள் வந்து இடது கையில் கெட்டுவது சிறப்பாக இருக்கு. ஏன் வலது கையில் கெட்டவனா, வலது கையில் கெட்டும் பெண்கள் வந்து ஒரு பொறுப்பு, தலைமை எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோலில் எடுக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். அப்படிங்கிற ஒரு ஆணுக்கு நிகரான ஒரு பெண் வந்து ஒரு சபையில் நின்று பேசுகிறான்னா ஒரு தைரியமா அப்படி பேசுவோம் பெண்களுக்கு அந்த வலது கை வாட்ச் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நான் சாதாரண நம்ம குடும்பத்தில் ஒரு ரன் பண்ணுற எனக்கு குடும்ப வாழ்க்கையோடு எனக்கு குடும்பமும் நல்லா இருக்கணும், நான் பொது வாழ்க்கையில் இருக்கணும்னா இடது கையில் கெட்டுவது சிறப்பாக இருக்கும். இடது கையில் கெட்டும் போது குடும்பத்துடனும் ஐக்கியமாவீங்க. இப்போ வலது கையில் கெட்டும் போது
தனிப்பட்ட ஒரு தனி ராஜ்யம் பெற்ற ஒரு பெண்ணாக இருப்பாள். குடும்பத்தை விட என்னுடைய அச்சீவ்மெண்ட், நான் எதை சாதிக்க நினைக்கணும் அதை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன். இது வந்து அடுத்த பட்சம் தான் சொல்லிட்டு தூர வச்சுட்டு, குடும்பத்தை தூர வச்சுட்டு மற்றதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாள். ஆனால் இடது பக்கம் கெட்டும் போது அவள் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு மிகப்பெரிய திறமை இருக்கும். அதனால பெண்கள் வந்து இடது பக்கம் கெட்டுறது பெண்மையுடன் மென்மையும் சேர்ந்து அவள் வளரணுங்கிறதுக்காக, அதே சமயம் பொறுப்புகள் நிறைய எடுத்து பண்ணணுங்கிறதுக்காக இடது பக்கம் பெண்கள் கெட்டுவது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். வாழ்க்கையின் ஓட்டத்தை தீர்மானிக்கிற அந்த கடிகாரம் குறித்த நிறைய தகவல்களை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிமா.